நீ முன்னாடி உட்கார்ந்தா எனக்கு குறி சொல்லவே வரல. ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு ஓடி போயிடு. அப்படி போகல இந்த குச்சியை வச்சு மண்டை உடைச்சு போடுவேன். எஞ்சி போயா. அடுத்து இந்த பொண்ணுக்கு பாருங்க. இந்த பொண்ணுக்கு எல்லாமே கெட்டதாவே நடக்குது. ஆமாமா, அந்த பொண்ணுக்கு பாருங்க. பிரீத்தி அங்க உட்காரு. கைய காமிமா. இது அதிர்ஷ்டக்கார பொண்ணு. இந்த மாதிரி அமைப்பு லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இருக்கும். அப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் நிறைஞ்ச பொண்ணுமா. நீ சாதாரண இடத்துல வாக்கப்பட மாட்ட. மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்துல போய் தான் நீ வாக்கப்பட போற. நீ வாக்கப்படுற இடம் மேலும் மேலும் விருத்தி அடைய போகுது. அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. நீ இருக்கிற இடத்துல எந்த தப்பும் நடக்காது. நீ நடக்கவும் விட மாட்ட. நீ பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போக போற. உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் நீ அங்க கூட்டிட்டு போற. ஆமா, அந்த பிரீத்தியோட நல்ல மனசுக்கு நீங்க சொல்றது எல்லாம் நடக்கணும். போதும் போதும். நெக்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு பாருங்க. மாப்பிளைக்கு என் பொண்ணு மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? அடியே கிங்காங்க, அது பாசம் இல்லடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாரு. கைய கட்டுமா. இது பாருமா, நல்லதோ கெட்டதோ எதுனாலும் முகத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவேன். என்ன தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க, நீங்க சொல்லுங்க. இந்த பொண்ணோட ரேகை கேடு கெட்ட ரேகை. ரைட்டு, ஆரம்பிச்சிருச்சு. எப்படி தப்பிக்கிறது? பிளான் பண்ணி மாட்டி விட்டுட்டானே. உனக்குன்னு எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஊருக்கு ஒரு பேருன்னு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்க. உன்னை நீயே கேள்வி கேட்டாலும் உன்னை பெத்தவங்க யாருன்னு சொல்ல முடியாது. பாருங்க, இந்த பொண்ணு போற இடம் விளங்கவே விளங்காது. திருட்டுத்தனம் அதிகம். 1 நம்பர் ஃப்ராடு. பொய் மட்டும்தான் இவளோட வாழ்க்கையே. கண்ணை திறந்ததுல இருந்து கண்ணை மூடுற வரைக்கும் பொய் மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவளை இப்பவே துரத்தி விட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நல்லது. இவளால இவளை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் கெடுதல். சீக்கிரமே இவளை வீட்டை விட நிறுத்தி. நான் உன்னை முதலே நிறுத்த சொல்லிருக்கணும். எனக்காடி அப்பா அம்மா இல்ல? அம்மா, நான் சொல்லலமா, உன் ரேகை சொல்லுதுமா. பொய் சொல்றேன்ற பேர்ல பிச்சை எடுக்கிறியே, உனக்கு அவ்வளவு திமிரா? யாரு நான் அனாதையா?
இத பாருங்க, என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. நான் ஒன்னும் பணத்துக்காக குறி சொல்றவில்ல. இத உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு தான் நான் குறி சொல்ல ஆரம்பிச்சேன். ஏய் வாய மூடு, வீட்டை விட்டு வெளில போடி. நீங்க பண்றது சரியில்லைங்க. ஏய் போடின்னு சொல்றல, போடி. எந்திரி எந்திரி. ஏய் போ. ஏய் ஸ்ரீஜா, போடி. விடுமா. போ. என்ன காரியம் பண்ணிருக்க? அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு எதை சொல்றாங்க, என்னால அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். அவங்க உன்னை விட வயசுல பெரியவங்க, அதுக்காகவாவது மன்னிப்பு கேளு. என்னால முடியாது பாட்டி. அவங்க சொன்னது எல்லாம் பொய் சொல்ற பொம்பளை கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ரீஜா, ஒரே நிமிஷத்துல என் மனசுல கோபுரத்துல இருந்து கீழே விழுந்துட்டேன். அவங்க சொல்றது உண்மையா தப்பான்றது முக்கியம் இல்ல. அவங்க வயசுல பெரியவங்க, அதுக்கு நாம மரியாதை கொடுத்துதான் ஆகணும். என்னதான் உனக்கு நல்ல குணம் இருந்தாலும் பெரியவங்களை மதிக்க தெரியாத உன் நல்ல குணம் எனக்கு நல்லதாவே தெரியல. தயவு செஞ்சு இனிமே நீ என்கிட்ட பேசாத. ஏய் ஸ்ரீஜா, மன்னிப்பு கேட்டிருக்கலாம்ல. ஏய் என்ன இப்படி பண்ணிட்ட? இப்ப போறியா இல்லையா? எப்படியோ போ. ஸ்ரீஜா, இதுக்கு மேலயும் பாட்டி உனக்கும் விக்ரம்க்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நீ நினைக்கிற? உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு. இல்லனா என்ன வேணா நடக்கும் ஸ்ரீஜா. இந்த பாரு பிரீத்தி, என்னை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு தேவை பணம் தான், இந்த வீட்டு ஆளுங்க கிடையாது. பாட்டி என்ன கோவப்பட்டு திட்டினா எனக்கும் விக்ரம்க்கும் கல்யாணம் நடக்காதா என்ன? நான் நினைச்சா பாட்டிய சாகடிச்சு கூட விக்ரம என் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். எனக்கு தேவை என் வாழ்க்கை தான். என்ன நாகு, சும்மா வந்து நிக்கிற? காஃபி எடுத்துட்டு வரல? இல்லம்மா, அது ஏன் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரதுல என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் காஃபி போட தான் கிச்சனுக்கு போனேன். ஆனா அங்க ஸ்ரீஜா மேடம் அஞ்சனாமாக்கு ஸ்வீட் பண்ண போறேன், அது பண்ணி முடிக்கிற வரைக்கும் யாரும் கிச்சன் பக்கம் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்மா. நான் உங்களுக்கு காஃபி போடணும்னு அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க தான் அதெல்லாம் அப்புறமா போட்டுக்கலாம், நீ முதல்ல வெளியே போன்னு என்ன சொல்லிட்டாங்க. ஒருவேளை அத்தையை சமாதானப்படுத்துறதுக்காக ஸ்வீட் பண்றாளோ? அப்படின்னாலும் யாரும் கிச்சன் பக்கம் வரக்கூடாதுன்னு ஏன் சொல்றா? ஸ்வீட் பண்ண யாரோட ஹெல்ப்பாவது வேணும், அவளை எப்படி தனியா பண்ண முடியும்? அந்த ஸ்ரீஜா ஸ்வீட் தான் பண்றாளா இல்ல அதை வச்சு வேற ஏதாவது பிளான் பண்றாளா? ஒன்னும் புரியலையே. ஸ்ரீஜா, நீ சொன்ன மாதிரியே கல்பனா கிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? இது போதும். அது இந்நேரம் எங்க போய் எரிஞ்சிட்டு இருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஆண்டி சொல்றீங்க? ஸ்ரீஜா ஸ்வீட் பண்றதுக்கோ கிச்சனுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கோ என்ன சம்பந்தம்? அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு பிரீத்தி. ஆனா அத்தை அவளை திட்டினதுனால அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாளோன்னு தோணுது. இல்ல ஆண்டி, இதுல என்னமோ இருக்கு. அஞ்சனா அம்மா வரதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் விக்ரம் வந்த உடனே அதை சொல்லி தடுத்து நிறுத்த முடியும். வாங்க போலாம். ஆண்டி ஆண்டி
எங்க காஃபி போடவா? ஆமா கிருபா. நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாகு உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? ஆமா, லேட் ஆகும்னு சொன்னா. ஆமா, கொஞ்சம் லேட் ஆகும். நான் நாகு வேணா உங்க ரூமுக்கு கொண்டு வர சொல்றேன். இல்ல, நாங்களே போய் பாத்துக்கிறோம். ஆ, ஸ்ரீஜா எப்படி உங்களை உள்ள விட மாட்டா. நீங்க போங்க, நான் ரெடியான உடனே உங்களுக்கு முதல்ல கொடுக்க சொல்றேன். நான் இருக்கேன்ல ஆண்டி, நீங்க போங்க. சரி, வா. ஸ்ரீஜா, நீ சொன்ன மாதிரியே பிரீத்திக்கும் என் அத்தைக்கும் சந்தேகம் வந்துடுச்சு. அவங்க ஆக்சுவலி கிச்சனுக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க. நான் பேசி அவங்க ரூமுக்கு அமுச்சு விட்டுட்டேன். ஆக்சுவலி நீ என்ன பிளான் பண்ணிருக்க? சொல்றேன் கிருபா, எப்படியும் அந்த பிரீத்தி திரும்ப வருவா. அவளை வர விடாம ஏதாவது பண்ணு. நாகு, நீ அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணு. நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? பிரீத்தி, எனக்கு என்னவோ ஆண்டி, நீங்க எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க ஆண்டி. அவ எதேதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. ஸ்ரீஜா, எந்திரி. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. அந்த குறி சொல்ற அம்மா என்ன அனாதன்னு சொன்ன உடனே கோவத்துல நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் பாட்டி. அப்படி நடந்தும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம இருந்தது தப்புதான் பாட்டி. வேற ஏதாவது பிளான் பண்றாளா? ஒன்னும் புரியலையே. ஸ்ரீஜா, நீ பண்ணது ரொம்ப தப்பான விஷயம். ஆனா நீ பண்ணது தப்புன்னு எப்ப உணர்ந்தியோ அப்பவே நீ செஞ்ச தப்ப நான் மன்னிச்சிட்டேன்.
நாம பண்ண தப்ப நாம தாம்மா முதல்ல உணரணும். அப்பதான் அந்த மாதிரி தப்பு மறுபடியும் நடக்காம பார்த்துப்போம். பூச்சி மருந்து மாதிரி இருக்கு. இந்த அனுபவத்தை உன்னோட வாழ்க்கையில பாடமா எடுத்துக்கோ. இதுன்னு இல்ல, எந்த தப்பு நடந்தாலும் அது மறுபடியும் நடக்காம பாத்துக்கோ. சரியா? அப்பதான் உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். கண்டிப்பா பாட்டி. சரி, திரும்ப இந்த மாதிரி ஒரு தப்ப நான் என் வாழ்க்கையில என்னைக்குமே பண்ண மாட்டேன். குட். உட்கார். உங்களுக்காக நானே என் கையால ஸ்வீட் பண்ணிருக்கேன். இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாட்டி.
என்ன இது? அம்மா, ஸ்ரீஜா உங்களுக்கு ஸ்வீட்ல விஷம் கலந்து வச்சிருக்கா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, அவ ஸ்வீட்ல விஷம் கலந்திருக்கா. நான் பார்த்தேம்மா.